இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2026 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:29 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு 9:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணி நிமித்தமாக பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஒழுங்கான முறையில திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. எண்ணிய வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருளாதார வரவும் இருக்கும். வேலை இடத்துல உயர்வும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. மேன்மையாகவும் உணர்வீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் செய்ய முடியும் என்ற தீர்க்கமாக முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. என்று மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. ஆனால் அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தப்பாக மாறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விமர்சிக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதள தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க முடியும் என்ற தெளிவுடனும் இருப்பீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. முன்னுரிமையும் தருவீங்க. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். ஆக்கப்பூர்வமான யோசனைகளுடனும் திட்டங்களுடனும் இருப்பீங்க. கல்வி மற்றும் வணிக மேம்பாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். கடை மற்றும் அலுவலகத்துல அனைவரையுமே ஒருங்கிணைத்து செல்வதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்கள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. மருத்துவ செயல்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மறை சிந்தனைகளுடனும் இருங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல இரக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெகிழ்வான அணுகுமுறையுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சரியான தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. பயனுள்ள விஷயங்களை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்குங்க, இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல உங்களுடைய வேலை திறன் பாராட்டவும் படும். எதிர்பார்த்த நல்ல வேலைகளும் தடையில்லாமலும் நடைபெறும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானமும் இருக்கும். மன மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆனா அவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆனாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பாக்கிகளை கராராக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்களினால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்து வந்த முறையில செயல்பாடுகளும் மற்றும் செலவுகளையும் செய்வதும் நல்லது. உங்களுடைய வேலையில சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். என்ற காலத்திற்கு ஏற்றவாறு வியாபாரத்துல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சில ஆபத்தான முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கிடைக்கின்ற பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. என்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய மனநிலையில உற்சாகமும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். விளையாட்டு விஷயங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இழுபறியான பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களினால சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறிய அளவுல பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. புதிய நம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழில்ல நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். என்று வேலை இடத்துல திறமைகள் பாராட்டவும் படும். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று வாகனங்களை நிறுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல நீங்க பேசவும் வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று வழிபாடுகளின் மூலமாக தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை முரண்டு பிடித்தாலும் கடுமை காட்டவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறி ஆனாலும் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு பிடித்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வராமல் இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று ஆரோக்கியத்தில இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய அதிகாரமும் அதிகரிக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். என்று உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல பொறுப்புகளும் இருக்கும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான சௌகரியமான நாள் என்றும் கூறலாம். திருப்தியான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பெரியதாக சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அவர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பு வயப்பட்ட நிலையிலும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்புக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் மனமும் லேசாகவும் உணர்வீங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். வேலை இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இன்று வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தாலுமே இதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான பண பலத்தை பெருக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சொன்ன சொல் கேட்காமல் இருந்தவர்கள் கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கிடைக்கின்றதே என்று அதிகமாக வாங்கிவிடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல அதிக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இன்று சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க.
வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை விரிவுபடுத்துவதற்காக குழுவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் எதிர்பாராத வருமானமும் வந்து சேரும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. சரியான நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். தனவரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். புதிய நண்பர்களின் மூலமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் பூர்த்தியாகும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் போன்றவற்றின் வழியாக கடின உழைப்பின் மூலமாகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில அதிரடியான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வு மற்றும் பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை குறை கூறுபவர்களை பற்றி நீங்க கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேர்ப்பதுல அக்கறையாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளினால மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. புதிய பாதையில பயணிக்கவும் தொடங்குவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வேலையில கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். காதல் விஷயங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று சில சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடினமான உழைப்பினால நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவுகளை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. கற்பனைகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் கிட்ட விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில வீண் அலைச்சல்களின் காரணமாக செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் ஆற்றலுடனும் உணர்வீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையுடன் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டை புனரமைப்பது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். நெருங்கிய உறவினர்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மறைமுக எதிர்ப்புகளையும் சந்தித்து வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறைகள்ல எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத்தை பற்றி யாரிடமும் புறம் பேசவும் வேண்டாம். வேலை உயர்வு சம்பள உயர்வு தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத கடன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குலைவ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மன அழுத்தமும் ஏற்படலாம். என்ற நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களே உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். என்ற வேலை சுமை இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. சகோதரர்கள் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வாங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் காதல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. படைப்பு திறன்ல கவனமாகவும் இருங்க. முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்து வந்த ஆசைகளும் நிறைவேறும். கல்வி வேலை தொடர்பாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களுக்காக அதிக செலவும் செய்வீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. மறைமுகமான வியாபாரங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். முடிந்து போன சில பிரச்சனைகள் மீண்டும் தொடருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. என்று நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே சகஜமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இன்று நிறைய எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கட்டுப்பாடுகளை தாண்டியும் வருவீங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நேர்மையாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக விமர்சனங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அனைவரிடத்திலும் பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது. என்று சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. செலவுகள் விஷயத்துல அவசரப்படவும் வேண்டாம். நிதி நிலையில நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறிது பதட்டத்துடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதற்காக நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும்.
தேவையற்ற செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்படலாம். தொழில புதியதாக எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடும் எடுப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள் சிறப்பாகவும் நடைபெறும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள்ல சுறுசுறுப்பாகவும் ஈடுபடுவீங்க. குடும்பத்தினர் கிட்ட அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். சமூக பணிகள்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திடீர் பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய இலக்குகளை அடைந்து திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இதன் மூலமாக வேலைகள்ல சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய முயற்சியின் காரணமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும்.
ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இன்று ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, மறைமுக பிரச்சனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பணிப்போர் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. மனதுல தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். புதுவிதமான கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று தந்தையின் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணிய பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சாந்தமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:51 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிக்கல்களும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாளாகவும் அமையும். சின்ன சின்ன விஷயங்களிலும் கோபப்படுவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில முக்கியமான பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்வதும் நல்லது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளையும் பெறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலும் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கையெழுத்து இடுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் பேசுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் இருப்பாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு கூடுதல் கவனமும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதுவிதமான பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது.
வியாபார பணிகள்ல வேலையாட்கள் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. இன்று உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய நம்பிக்கையை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நம்பிக்கையும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மன உறுதியுடனும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது. சில சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மோதல் போக்கும் மாறும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சாதகமாகவும் அமையும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கிட்ட அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க அதிகாரிகளினால சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற பக்குவத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் கொள்வீங்க. கற்பனை கலந்த உணர்வுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வழக்குகள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மனதுல எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சியும் இருக்கும். ஏமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த அகந்தையான போக்குகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சகஜமான உரையாடல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி குறித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சற்று நிறைவாகவும் உணர்வீங்க. இன்றைய மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் காணப்படும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டுல மனைவியின் இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்தும் கொள்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவிகளினால அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய நபர்கள் இடத்துல மறைமுகமான தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் கால தாமதங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.